மாண்புமிகு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு கர்கே அவர்களுக்கும் அகில இந்திய தலைமை திருமதி சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே, இந்தியா கூட்டணியின் சார்பிலே, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் கூட்டணியின் சார்பிலே என்னை சிவகங்கையிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சிவகங்கை மக்களை மன நிறைவோடு சந்திக்க நான் தயாராகி இருக்கிறேன். கடந்த காலத்தில் எப்படி வெளிப்படையான முறையில் நான் செயல்பட்டேனோ அதே போல இந்த வரும் 5 ஆண்டுகளிலும் வெளிப்படையான முறையில் எல்லோருக்கும் பொதுவான பிரதிநிதியாக இருந்து என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்வேன் என்ற உறுதியும் தருகிறேன். தேர்தல் நேஷனல் பார்ட்டி பல ஸ்டேட்ல வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். புதிதாக 3 தொகுதிகள் வந்திருக்கின்றன. ஒரு தொகுதியிலும் பல பேர் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவே கட்சியிலே உயிரோட்டமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதனால எல்லாருடைய யார் யார் ஆஸ்பிரன்ஸோ அவங்க எல்லாருடைய ப்ரொஃபைலையும் பார்த்து தானே முடிவெடுக்கணும். அதுக்கு டைம் எடுத்துச்சு. இன்னும் 3 நாள் இருக்கே நாமினேஷன் பண்றதுக்கு. அதனால இது ஒன்றும் ஒரு லேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. இது டைம்லி அனௌன்ஸ்மெண்ட் தான். இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 27 வரைக்கும் டைம் இருக்கு. 26 தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அது அறிவிப்பார்கள். எல்லா வேட்பாளர்களும் கண்டிப்பாக களத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இருப்பார்கள். விட்டு போனது முதல்ல என்னுடைய ப்ரையாரிட்டி. நான் காரைக்குடியில் வச்சுக்கிட்டே சொல்றேன். ஏன்னா சிவகங்கை நகரத்துக்கு ஒரு வருத்தம் உண்டு. பல திட்டங்கள் காரைக்குடி பக்கம்தான் வருகிறது, சிவகங்கைக்கு வரவில்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தை போக்கும் அளவிலே முதலிலே அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் பேரிலே ஒரு மகளிர் காவல் படை கல்லூரியை அங்கு நிறுவுவதுதான் என்னோட முதல் காரியமாக இருக்கும். சிவகங்கையிலே எல்லா பகுதிகளுக்கும் சமமாக வளர்ச்சி திட்டங்கள், எல்லா பகுதிகளுக்கும் ஏற்கனவே என்னுடைய எம்பி ஸ்கீம்ல நான் சமமாக தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே போல மற்ற பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்வேன். குறிப்பாக சிவகங்கை நகரம், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் என் பகுதியிலிருந்து இருக்கும்.